என்ன இது திடீர்னு இப்படி இருட்டிருச்சு? மழை வருமோ? நான் அப்பவே சொன்னேன் தனியாக போக மாட்டேன்னு. சித்தி கேட்டாங்களா? இப்போ இவ்வளோ இருட்டிருச்சு, நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? யாராவது இந்த வழியாக வந்தால் நல்லா இருக்கும். என்ன இது, கடைக்கு போனவளை இன்னும் காணோம்? நம்ம அனுப்பின நேரத்துக்கு போயிட்டு வந்திருக்கணுமே. இம்மாடி சந்திரு. என்னம்மா? ஏம்மா மாலை நேரத்தில் வெளியே வந்து நிற்க? இருட்டிகிட்டே இருக்கு, மழை வந்துடும், உள்ளவா. இம்மா பூரணியை கடைக்கு அனுப்பிச்சு விட்டேன், என்ன ஆளை காணோம். என்னம்மா சொல்கிற? நான் அவள் அண்ணி கூட ரூமில் இருக்கான்ல நினச்சிட்டு இருந்தேன். இல்லைம்மா, நாளைக்கு பழம் தேவைப்படுதில்ல, நான் தாம்மா பழம் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பிவிட்டேன். என்னம்மா இது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானும் துணைக்கு போயிருப்போம்ல. அவன் 1000 வாட்டி சொன்னான் நான் தனியாக போக மாட்டேன்னு. நான் தாம்மா வலுக்கட்டாயமாக அனுப்பிவிட்டேன். இப்போ என்னென்னா இவ்வளோ இருட்டிருச்சு, பிள்ளை இன்னும் வீட்டுக்கு வரல. ஏம்மா இப்படி அவசரப்பட்டு அனுப்புனேன்? முத்துப்பாண்டி வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட சொல்லியிருந்தா அவன் போய் வாங்கிட்டு வந்திருக்க போகிறான். அவன் எப்போ வரணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு தாம்மா நான் அனுப்பிவிட்டேன். சரி நீ வீட்டுக்குள்ளே போ, நான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ எங்கம்மா போற? நீ இரு, நான் போகிறேன். இம்மா, அம்மாச்சி, மழை வேற துளி போடுது, 2 பேரும் வெளியே என்ன பண்றீங்க? இன்னும் முத்துப்பாண்டியே வந்துட்டான். ஐயா, வர வழியில பூரணி எங்கேயாவது பாத்தியா? வர வழியில பூரணி இல்லையே. ஏன், என்னாச்சு? நான் தான் ஏன் பழம் வாங்குறதுக்கு கடைக்கு அனுப்பிவிட்டேன், பிள்ளையே இன்னும் வீட்டுக்கு வரல. தனியாவா போயிருக்கா? ஆமாய்யா. அதெல்லாம் வந்துருவாம்மா, நீங்க பயப்படாம இருங்க. ஐயா அப்படி சொல்ல முடியாதுல்ல, காலம் கெட்டு கிடக்கு. வயசுக்கு வந்த பிள்ளை, ஒரு 8 போய் பார்த்துட்டு வாயா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் உள்ள போங்க. ஐயா அம்மையும் வரட்டா? வேண்டாம், நான் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் உள்ள போங்கம்மா. சரியா, பார்த்து பத்திரமா கூட்டு வா, மழை வர வருது. சரிம்மா. ஏங்க ஏங்க ஆ எங்க இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டே போறீங்களே, வரீங்களா? நான் டிராப் பண்றேன். வேண்டாம். ஏங்க இந்த கொடையாவது வச்சுக்கோங்க. வேண்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க பயந்ததை பார்த்து மழையே நின்றுச்சு. என்ன இது, திடீர்னு வழி மறைச்சு நிற்காரு? ஏங்க இந்த ஊர்ல உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்க இந்த ஊரா? இல்லைங்க, பக்கத்து ஊரு. சரி, இந்த நேரத்துல தனியா எதுக்கு வந்தீங்க? வீட்டில் கடைக்கு போக சொன்னாங்க, அதான். வழியை விடுங்க, நான் போனோம். நான் வேணா துணைக்கு வரட்டுமா? வேண்டாங்க, நான் தனியாகவே போயிடுவேன். ஏங்க பயப்படாதீங்க, இவ்வளோ இருட்டா இருக்கு, எப்படி தனியா போவீங்க? நான் வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் போயிடுவேன். ஏங்க பக்கத்து ஊர்ல எந்த தெரு? எதுக்கு கேட்குறீங்க? இல்லைங்க, அந்த ஊர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அதான் அவனை பார்க்க வரும்போது. பார்க்க வரும்போது? எதுக்குங்க கோவப்படுறீங்க? பார்க்க வரும்போது பார்க்கலாமான்னு சொல்ல வந்தேன். அடேங்கப்பா, பார்த்து. ஏங்க மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுட்டு போங்க, போற வழி வர இருட்டா இருக்கு, பேய் ஏதாவது பார்த்துனா பயந்துற போகுது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏங்க அட்லீஸ்ட் உங்க பேர் என்னன்னாவது சொல்லிட்டு போங்களேன். ஏங்க ஏங்க ஒய் சைக்கிள். என் பேர் ஒன்றும் சைக்கிள் கிடையாது. அப்ப ரெட்ட சடன் கூப்பிடவா? என் பேர் ஒன்றும் சைக்கிள் கிடையாது. பயந்தாங்கோலி. இளமுத்து. ஏட்டி, கடைக்கு போனா சீக்கிரமா வீட்டுக்கு வர தெரியாதோ? ஆமாடே, நான் தான் சுவாரிட்டு இருக்கேன், போய் வேலையை பார்த்துட்டு. சரி போறேன். ஏல என்னையும் கூட்டு போ. லூசு, அதான் சைக்கிள் எடுத்துட்டு தானே வந்திருக்க, ஏறி வர வேண்டியதானே. உன்னை காணோன்னு அம்மாச்சியும் அம்மாவும் எவ்வளவு பதட்டமா இருக்காவோ தெரியுமா? நானால வேணான்ட்டு ஏறி வராம இருக்கேன், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுல. என்னட்டி சொல்றா? ஆமால, சித்தி சைக்கிள் எடுத்துட்டு போக சொன்னாவளா, நானும் சரின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓட்ட வராதுன்னு. அட லூசு. யார்கிட்டையும் சொல்லிடாதல. இரு, இப்பவே வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் சொல்றேன். ஒரு விஷயத்த சொல்லாதையா? சரி சொல்லல. சைக்கிளை கொடு, நான் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காரு. மழை வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போய் சேருவோம். ஆ ஏட்டி, நான் வரலன்னா என்ன பண்ணிருப்ப? இப்படி சைக்கிளை உருட்டிட்டே வந்திருப்ப, வீட்டுக்கு வர்றதுக்கு 8 மணி ஆயிருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அப்புறம் மேடம் ஏறி வந்திருப்பியலோ? சும்மா இருல. தனியா எதுக்கிட்டி வந்த? உன் அண்ணியை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. அதான் 2 பேரும் இணைப்பிரியா தோழிகள் மாதிரி தானே எப்போ ஒன்னா இருக்கியே. ஏம்ல இப்ப அவியல இருக்க? ஏன்டி, என்னாச்சு? எனக்கு இப்ப வர வர சுத்தமா பிடிக்கல. அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா நாத்தனார் அண்ணி சண்டைய? ஆமா, ஆரம்பிக்காத. எதுக்கிட்டி பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல பூரணி, அதை சொல்லு. ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். வரவு செலவு கணக்குனா என்னது சொல்லு. ஏன்? நீ சொல்லல. நம்ம டெய்லி செலவு பண்ணதை எழுதி வைக்கிறது. சரி, அது உங்களுக்குள்ள வச்சுக்கிட வேண்டியதுனே.
இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்றாவ நீங்க என்ன செலவு பண்ணாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் எழுதி வச்சுக்கிடுறேன். தண்டமா ஏதாவது செலவு பண்றதா இல்லையான்னு பாப்போம் அப்படிங்காவ. லூசு, இதுக்கெல்லாமா கோவப்படுவ? நான் என்ன செலவு பண்ண எதுக்குலாம் வீட்டு சொல்லணும்? கடவுளே, இது ஒரு சண்டையா? ஆமா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க ஒன்றும் திருத்தாண்டா, வண்டியை பார்த்து ஓட்டுங்க. என்னன்னு பார்த்துட்டு வர போனவனையும் காணுமே, என்னாச்சுன்னு தெரியலையே. எம்மாடி உள்ள வந்து உட்காருமா, அதான் பையன் பேருக்காம்ல, கண்டுபிடிச்சு கூட்டு வந்துருவான். இல்லம்மா, உள்ள உட்காரையே மனசு வர மாட்டேங்கி. போன பிள்ளை என்னன்னாலும் தெரியலையே. சாயந்தரம் 5 மணிக்கு போனதுமா, இப்ப மணி 6. இதுல இருக்க கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் எப்படிமா ஆகும்? முத்து பாண்டி பார்த்து கூட்டு வந்துருவாமா, நீ உள்ள வா. இந்த பிள்ளையில வந்துட்டுமா. பூரணி, ஏட்டி சைக்கிள் யார் வாங்குவா? நீயே விட்டுட்டு வாயாம்ல. எங்கிட்டி போன இவ்வளவு நேரம்? நான் தான் சொன்ன சித்தி, தனியா போக மாட்டேன்னு. திடீர்னு இருட்டிருச்சு தெரியுமா, எவ்வளவு பயமா இருந்து தெரியுமா? சரிட்டி, கடையில நின்று ஒரு போன் அடிக்க வேண்டியதானே, நானாவது வந்திருப்போம்ல. அந்த அறிவு இருந்தா மேடம் ஏன் இப்படி இருக்காவோ? நீ வாய மூடுனே. பாதி வழியில வரும்போது தான் சித்தி இருட்டுச்சு. சைக்கிள்ல தானம்மா போனேன். 4-8 மிதிச்சிருந்தா வீட்டுக்கு வந்திருக்கலாமே. அம்மாச்சி இப்பதான் கரெக்டான பாயிண்ட் கேட்டிருக்காவோ. கேளுங்க. அது வந்து மெதுவா தான் ஓட்டிட்டு வந்தேன். ஓட்டிட்டு வந்தியலா இல்லனா தள்ளிட்டு வந்தியலா? சும்மா இராம்ல, மானத்தை வாங்காத. என்னது தள்ளிட்டு வந்தாளா? அம்மாச்சி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஓட்டிட்டு தான் வந்தேன். ஏன்டி சைக்கிள் எதுவும் பஞ்சர் ஆயிட்டா? தள்ளிட்டு வந்திருக்கா? ஐயோ சித்தி, அவன் சொல்றான்னு நீங்களும் சொல்றீங்க. நான் ஓட்டிட்டு தான் வந்தேன். சரி, எங்க ஒரு ரவுண்டு சித்தி முன்னாடி ஓட்டி காட்டு பாப்போம். நீ மூடுன, எனக்கு தெரியும். ஏம்மா, சைக்கிள் ஓட்ட தெரியாத ஆளுகிட்ட சைக்கிளை கொடுத்து கடைக்கு போயிட்டு வான்னா பிறகு எந்த நிலைமையில இருக்கும்? யாம்ல, இடி சைக்கிள் ஓட்ட தெரியாதா? ஆமா சித்தி, இடி கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லும்போது எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சைக்கிள் ஓட்ட தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்த? அப்ப பள்ளிக்கூடத்துக்குலாம் என்னடி போனேன்? அப்பா கொண்டு போய் விடுவா சித்தி. ஷோ கடவுளே, உன்ட்ட சைக்கிளை கொடுக்கும்போதே உனக்கு ஓட்ட தெரியுமான்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கணும். இப்பதான் புரியுது இதுல இருக்க கடைக்கு எதுக்கு 1.5 மணி நேரம்னு. சும்மா இருந்த சைக்கிளை தள்ளிக்கிட்டே போயிட்டு வந்திருக்கா. நடந்து போயிட்டு வந்தா கூட 1/4 மணி நேரத்துல போயிட்டு வந்திருக்கலாமே. நல்லா சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதையா நாளையில இருந்து சைக்கிள் ஓட்ட கத்துக்க. ஒரு பொம்பளை பிள்ளை சைக்கிள் ஓட்ட தெரியாம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாரு. சரி உள்ள வாங்க, ரொம்ப நேரம் வெளியே இருக்க வேண்டாம், இருட்டிக்கிட்டு வருது. இப்போ உனக்கு சந்தோஷமா? என் மானத்தை வாங்கிட்டல்ல? ஏட்டி, இதுல என்ன மானம் இருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா சிரிப்பா தான் வருது. இப்ப இருக்க பிள்ளைகள் எல்லாம் ஏரோப்ளேனே ஓட்டுது. நீ என்னடான்னா சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க. உங்க அண்ணி கூட அழகா சைக்கிள் ஓட்டுவாளே. ஒண்ணு பண்ணு, நாளையில இருந்து உங்க அண்ணி கிட்ட சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கத்துக்க. ஏட்டி உண்மையதான் சொல்றேன், கத்துக்கட்டி. எனக்கு எப்படி ஓட்டணும்னு கத்துக்க தெரியும், நீ உன் வேலையை பாரு. உண்மையே சொன்னா எல்லாருக்கும் கோவம் தான் வருது. ஆமா பூரணி, இவ்வளவு பழம் எதுக்கு வாங்கியிருக்க? சித்தி கிட்ட கேளு, சித்தி தான் வாங்கிட்டு வர சொன்னாவ. மைனி, இவ்வளவு நேரம் ஆயிட்டா? அத்தையும் அம்மாச்சியும் ரொம்ப பயந்துட்டாங்க. சாரி மைனி. எதுக்கு? நான் யதார்த்தமா தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க கோவப்படுவீங்கன்ட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க திடீர்னு இது என்ன நோட்டுன்னு கேட்டீங்களா? நான் அது வரவு செலவு கணக்கு நோட்டுன்னு சொன்னேன்னா அப்படியே நம்ம பேச்சு வளர்ந்து கொஞ்சம் உங்களை கோவப்படுத்துற மாதிரி ஆயிட்டோ. சாரி மைனி. அல்லிமா, இனிமே நான் பண்ற செலவு மட்டும் நீ எழுதி வை போதும். அப்பதானே தெரியும் நான் என்ன தண்டமா செலவு பண்ணுதுன்னு. சரிங்க மாமா. சாரி மைனி, பரவாயில்ல விடுங்க. அதான் இத்தனை வாட்டி சாரி கேட்கல, கொஞ்சம் சிரியேன். கோவம்லாம் இல்லல அண்ணி, கோவம்லாம் இல்ல. அப்படியா? சரி, இப்ப பழம் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? மீதி துட்டு எங்க சொல்லு. அடிச்சு மூஞ்சி பேத்துறேன் பத்துக்க, போய வேலையை பார்த்துட்டு. நீ தானட்டி கோவம் இல்லைன்னா பிறகு என்ன கணக்கு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது.